ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். லூகாஸ் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம், லூகாஸ் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தை 25ஆம் வார்த்தையிலிருந்து அதுல இருந்து நம்ம வாசித்து கவனிப்போம். வாசிங்க பாப்போம், கொடுங்க வாசிங்கப்பா. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தை. ஸ்தோத்திரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது.
அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டையை உருகி போகும் என்றான். ஆமென். எல்லாரும் தயவு செய்து கவனிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியின் மூலமா எனக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை, ஒரு புதிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவில் உண்டாக்கினார். பல தடவை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், சில நேரங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்திய வார்த்தையை கவனிக்கவும், சொல்லுங்க ஆமென், கவனிக்கவும், அதில் இருக்கிற மகிமையான ஜீவனான அந்த சத்தியத்தை என் ஆத்துமாவில் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், பைபிள் முழுவதும் பல மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். இப்போ நீங்க விசுவாசியா இருக்கிறது போலதான் அந்த நாட்கள்ல இந்த சிமியோன் ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். பைபிளில் சொல்லப்பட்டதுனால தான் தெரியுது, சொல்லப்படலைன்னா தெரியாது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் ஆழமாய் தொடப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. நேற்று இது எத்தனையோ தடவை படித்திருக்கிறேன், புதிய ஏற்பாடு படிக்கும் போது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை கவனித்து பார், அதை நல்லா கவனித்து பார் என்கிற ஒரு வழிநடத்துதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இந்த சிமியோன், சொல்லுங்க ஆமென், பைபிளில் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது, சொல்லி இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன், வயதான மனுஷன். எருசலேமில் இருந்த ஒரு வயதான மனிதன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை எதை ஆண்டவர் கவனிக்கும்படி வைத்தார். எத்தனை பேர் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறாங்க. விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், அவர்களுக்கு நல்லா இருந்தாலுமே நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, கவலையோடே இருப்பாங்க. நல்ல வசதி இருக்கு, பணம் இருக்கு, பிள்ளைகள் நல்லா இருக்கு, அப்படி இருந்தும் கவலையோட, அப்படியே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலையிலேயே அவர்கள் உழன்று கொண்டே இருப்பார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய மனுஷன் அதுல இருந்து வெளியே வரணும், இல்லைன்னா நீங்க ஊழியம் செய்ய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு அந்த குடும்ப பாசம் இருக்கட்டும், பொறுப்பு வேற, அது வேற. அதுல இருந்து நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நகரணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சிமியோன் மனைவி பேரம்பேத்தி அதெல்லாம் சொல்லலை, அவருக்கு இருந்திருக்கும். இந்த சிமியோனுக்கும் மனைவி இருந்திருக்கலாம், மக மருமக பேரம்பேத்தி எல்லாம் இல்லாம இருந்திருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. இதே தான் வேதத்தில் வாசிக்கிறேன். ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்தான், தேவனோடு நடந்தான், அப்படிதான் சொல்லப்பட்டு. அவனுக்கு மனைவி பேரம்பேத்தி 365 வருஷம் உயிரோடு இருந்தா என்ன இருக்காதா, பேரம்பேத்தி எல்லாம் இருக்கும். சொல்லுங்க ஆமென். நம்ம அதை பூரா தலையில வச்சுக்க கூடாது, அதான் பிரச்சனை. சொல்லுங்க அல்லேலூயா. தலையில வச்சு அதை தூக்கி சுமக்க கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற நம்ம வரும்போது தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நம்ம அப்பொழுதுதான் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, இந்த சிமியோன் எருசலேமில் இருந்தான், அவன் வயது சென்ற மனிதவனா இருந்தான், அவனை குறித்து மகிமையுள்ள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதி உள்ளவனா இருந்தான். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுபடியும் சொல்கிறேன், அநேக நேரம் நீங்க பிசினஸ் செய்யலாம், நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கடை வைத்து நடத்தலாம், ஏதோ ஒன்று நடத்தலாம், எந்த காரியத்தை நீங்கள் தொடங்க நடத்தலாம். முதல்ல ஒரு அடையாளம், ஒரு தேவ மனுஷனுக்கு சொல்லப்படுகிற அடையாளம், அவன் நீதி உள்ளவன். சொல்லுங்க அல்லேலூயா. ரைச்சஸ் மேன், அதுல இருந்து தான் தொடங்குறார் ஆண்டவர். நீங்க எந்த வேலையும் செய்யலாம், சின்ன வேலை, தொழில், ஒரு ஆசிரியர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு நீதிபதி, ஒரு டீச்சர், அல்லது ஒரு கடை வைத்திருக்கலாம், எதுவா இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. முதல் குறிப்பு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நிறுத்துகிறார், அவன் நீதிமான். சொல்லுங்க அல்லேலூயா. நீதி உள்ளவன், நீதிமான், அதான் அவனுடைய அடையாளம். அவன் வேலையில் கரெக்டா இருப்பான், அநியாயமா பணம் வாங்க மாட்டான், அநியாயமா பணத்தை எடுத்துக்க மாட்டான், அதுதான் அடையாளம். எல்லா இடத்துலையும் பைபிள் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். அவன் நீதிமான், அவன் நீதி உள்ளவன். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இது வரும். கொர்நேலியை குறித்து வாசிக்கிறோம், அவன் நீதி உள்ளவன், தன் வீட்டாரோடு அனைவரோடும் தேவபக்தி உள்ளவன். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வாயின் வார்த்தைகள் நம்பத்தக்கவைகள். இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பேரே கெடுறதா தான். அத்தாடி சும்மா தான் பாட்டுவேன், சும்மா வசனம்லாம் மாட்டி வச்சிருப்பேன். அவன் வார்த்தை சல்லி காசுக்கு பயன்படாது, சல்லி காசுக்கு நம்ப முடியாது. அவனை நம்பி பணம் கொடுத்துறாத, எவ்வளோ பெரிய கெட்ட பேர். அவனை நம்பி பணம் கொடுத்துறாத. பாட்டெல்லாம் பாடுவேன், பைபிள் வசனம்லாம் சொல்லுவான், சத்தமா சேர ஜெபம் பண்ணுவான். நான் யாரும் உங்களை சொல்றது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். சல்லி பைசா கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது. அவன் நம்ப தகுந்தவன் கிடையாது. He is not a trustworthy. அவனை நம்பவே முடியாது, அவன் உண்மை இல்லாதவன். ஆரம்பத்திலே அவனுக்கு அடிபட்டு போயிடும், அவனுடைய முன்னேற்றம் வராது, அவனை யாரும் நம்ப மாட்டாங்க, அவனுக்கு தேடி வர மாட்டாங்க, அவன் தன்னாலே கீழே போயிடுவான். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா.
சில நேரம் நான் பிசினஸை பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சரிப்படுத்தினா தான் அடுத்தடுத்து கொண்டு போகலாம். எங்கேயோ இருக்கிறான் யாரோ ஒருத்தன், இந்த பிளிப்கார்ட், அமேசான், இந்த ஆன்லைன்லாம் யாருன்னே தெரியாது, நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம். நான் இப்போ இந்த சில பொருள்கள் எல்லாம் வாங்கி, பரிசுகள் அது இதெல்லாம் நிறைய வாங்குவேன். எனக்கு பிடிக்கலன்னு போடுவேன், ரீஃபண்ட் ரிட்டர்ன் வச்சுக்க, உடனே வருவேன், இத்தனாம் தேதி வந்து அவனே போட்டுறேன், இத்தனாம் தேதி வந்து திருப்பி வாங்கிட்டு போயிடுறேன். பிடிக்கலன்னா வாங்கிக்கிறேன், பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். நம்பி வாங்குறோம், நம்பி தூக்கி வீசிடுறேன் வேணாம்னா. எத்தனை பேருக்கு சொல்லுங்க? ஆமே. எங்கே இருக்க அவன் பார்த்துருக்கமா, அந்த ஓனரை தெரியாது, அவன் எவன் தெரியாது. எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, 10 பொருள் இது பிடிச்சிருக்குன்னா அதை வாங்குறேன், இல்லைப்பா இது நான் விரும்பின மாதிரி இது இல்லையா, திருப்பி எடுத்துட்டு போ, ரிட்டர்ன். அவன் வந்து வாங்கிட்டு போயிடுறான், முடிஞ்சு வச்சு பணத்தை கொடுத்துட்றான். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிட்டான். அவங்க பூரா கோடீஸ்வரன். ஏன்னா மக்கள் நம்புறாங்க. சொல்லுங்க ஆமே. நம்புறேன். அவன் வந்து விற்கல. ப்ளீஸ் லிசன் தி சீக்ரெட்ஸ். அவன் மக்கள் நம்புறாங்க. நம்புனா சரி. இந்த நேற்று ஒரு இதுக்காக தயவு செய்து பிரசங்கத்தை பாஸ்ட் இப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம், நல்லா ஓடிச்சு. அங்கேருந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்றேன், சார் அதை பற்றி நீங்கள் ரிவ்யூ போடுங்க, அது நல்லா இருக்கா, நல்ல முறையாக வேலை செய்தா, நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா வேலை செய்தா நீங்கள் அதை பற்றி அந்த நீங்கள் வாங்கினதில் ஸ்டார் போட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அப்போ 4 பேர் பார்ப்பாங்க. சொல்லுங்க ஆமே. சத்தமாக சொல்லுங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒரு விசுவாசி டீ கடை வச்சிருந்தார். இந்த ஊரில் இருந்தாலும் வெளியூருக்குனாலும் சொல்கிறேன். அவர் பேரே பேப்டிஸ்ட். என்ன பேர்? ஸ்பீக்கர் சொல்லு. என்ன பேர்? பேப்டிஸ்ட்னா அது ஒரு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானம் ஒன்று குறிக்கும், பழைய காலத்தில் வைப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த இது கரைச்சி கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி கேட்டுருக்குறோம்மா, கொஞ்சம் சுடுதண்ணி வேணும் ஐயா. ஒருத்தர் 2 பேர் வந்து சுடுதண்ணி கேட்டிருக்கு, என்னமோ அது கொடுக்க. உனக்கு சுடுதண்ணி கொடுக்கறதுக்காக நான் டீ கடை வச்சிருக்கேன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் ரோட்டில் ஊற்றிட்டார். அவ்வளோ கோவம். ரோட்டில் ஊற்றிட்டு திட்டி போயிட்டார். நீ கடையில் அவர் போயிட்டார்னு வைங்களேன். பேர் என்ன பேர்? என்னத்தை சொல்ல, இவர் அந்த பாஸ்டர் தான் நம்ம திட்டணும், வர திட்டப்படாது. அவர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுற அந்த பாஸ்டர் தான் திட்டம், வேற வழி இல்லையே. குணங்கட்ட இந்த கோதாவரியை வச்சு என்ன செய்யறது? குணங்கட்ட கோதாவரியை வச்சு என்ன செய்யறது? கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இங்கிருந்து தான் தொடங்குகிறார் நம்முடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினா நம்ம அந்த பாத்திரம் சரியா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்புறார், ஓ ஊழியம் செய். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். தன்னுடைய 12 சீடர்களுக்கு சொல்றார், போங்க 2 பேரா போங்க, ஒரு ஊருக்கு போங்க, உங்களை வீட்டில் ஏற்றுக்கொள்வா, அங்க இருந்து சாப்பிடுங்க, ஊழியம் செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க. சொல்லுங்க ஆமென். அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுங்க, அவனை பிளஸ் பண்ணுங்க, அவனை ஆசீர்வதிங்க. இந்த வீடு நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த வீட்டில் சமாதானம் தங்கட்டும்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். அதோட சொல்லல, சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும். சொல்லுங்க ஆமென். சமாதானத்துக்கு பாத்திரவான், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடத்தில் திரும்பும். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் இங்க சொல்றார் ஆண்டவர். சமாதானம் தங்குறதுக்கு பாத்திரமா உங்க வீடு இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அது அங்க தங்குறதுக்கு பாத்திரமா உங்க வீடு இருக்கணும், உங்க இருதயம் இருக்கணும், உங்க குணம் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து பேரை கெடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு வாலிப பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு வருது, பேரை கெடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான். பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. இன்னும் கூட ஒரு காரியம் சொல்றேன், நீங்க எந்த போட்டோவையும் டிலீட்டே பண்ண முடியாது. புத்தி உள்ளவர்கள் பிடித்துக் கொள்ளுங்க. நீ எடுக்கிற எந்த போட்டோவையும் டிலீட்டே பண்ண முடியாது. நீங்க தான் நினைச்சிட்டு இருப்பீங்க டிலீட் பண்ணிட்டேன். அவ்வளவும் லண்டன்ல ஒரு இடத்துல சேவ் ஆகிட்டு இருக்கு. எப்படி டிலீட் ஆனதை பூரா எடுக்கிறான், ரெக்கவர் பண்றான். 10 வருஷம் முன்னாடி டிலீட் பண்ண போட்டோவை ரெக்கவர் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். டிலீட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது, அது ஏமாத்துற வேலை. நீங்க எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைலாம் நிர்வாண படத்தை எடுத்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பு. என்னத்தை சொல்ல? அங்கிருந்து கேட்பான், பையன் அனுப்புறான், பொண்ணு அனுப்புறான், நியூடு போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிடுறது. அப்புறம் தேவைப்பட்டா டிலீட் பண்ணிட்டேன். நீ டிலீட்லாம் பண்ண முடியாது, எதையுமே யாரும் டிலீட் பண்ண முடியாது, எல்லாமே சேவ்ல தான் இருக்கும். உன்னை ஏமாத்துறதுக்கு டிலீட்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். புத்தி இல்லாதவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு டேட்டாவும் இங்க சேவ் பண்ணிட்டு இருக்கிறான், தேவைப்படுது அவனுக்கு. சத்தமா சொல்லுங்க ஆமென். உன் பேரை நீ கெடுப்பாயானால் உன் எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும்? உனக்கு இருக்கிற பேர் கெட்டு போச்சுன்னா மிக முக்கியமானது. சொல்லுங்க ஆமென். குறைந்தபட்சம் ஆண்டவருடைய சமூகத்தை நீ மனம் திரும்பும் போதாவது பொல்லாப்புல இருந்து வெளியே வந்துரு. கெட்ட பேச்சு. சிலருக்கு 30 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கேன், கெட்ட பேச்சு வருது இடையில. 30 வருஷம் கிறிஸ்தவன் எப்படி கெட்ட பேச்சு வருதுன்னு தெரியல, உணரவே இல்லை. நான் என்ன பேசுறேனே உணரல. 35 வருஷம் கிறிஸ்தவர் கெட்ட பேச்சு வருது. படுபாவி எப்படி வரும்? உணரவே இல்லை. சொல்லுங்க ஆமென். உணரவே இல்லை. கன்ஜங்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஹீ கமிங்னு சொல்ல முடியாதுல்ல, புரியுதா? இங்கிலீஷ் டீச்சர்லாம் இருப்பீங்க. ஹீ கமிங் சொல்ல முடியாது, ஹீ இஸ் கமிங். இந்த இஸ் போடுற மாதிரி சிலருக்கு கெட்ட வார்த்தை இணைக்குது. இஸ் போடுற மாதிரி ஏழு சொல்லி மனம் திரும்பின நாள்ல சொல்லுங்க ஆமென். உட்கார்ந்து ஜெபம், ஆண்டவரே என்னென்ன பாதகமெல்லாம் இருக்கும் என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. என் வாயின் வார்த்தை கேடா இருக்கா தயவு செய்து சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். வாயில தேவையில்லாம பொய் வருதா, ஆண்டவரே வாய்க்கு கடிவாளம் வைங்க. சொல்லுங்க ஆமென். சிலருக்கு சாதாரணமா பொய் வரும், சாதாரணமா கெட்ட பேச்சு வரும்.
அவர்கள் செல்ல காசை மதிக்காம தள்ளப்பட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்டாம்ப் குத்திடுவாங்க, சும்மா உருட்டப்பா உலக்கட்டப்பா உருட்டப்பா, சும்மா பேச்சு தான், அதை நம்ப முடியாது. ஸ்டாம்ப் குத்திடுவாங்க. சொல்லுங்க ஆமென். அந்த பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. பைபிள் முழுவதும் கவனித்து பாருங்க, குறைச்சு பேசுன்னு வசனம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தையை சுருக்கிறவன் ஞானவான். சொல்லுங்க ஆமென். அளப்புகிற மூடன் விழுவான், அளப்பு வாயன். எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. பைபிள் சொல்லுகிறது எத்தனை இடத்துல. சொல்லுங்க ஆமென். என் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக, என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாயிருப்பதாக. வளவளன்னு பேசுறோம்னா பெருசா யாரும் மதிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, யாரும் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க ஆமென். சரியான மனுஷன், பெர்ஃபெக்டான மனுஷன், அந்த சாட்சி நமக்கு வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஒருவேளை பழைய காலம் எப்படியாவது இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண நாள் திருப்புங்க. உங்களுடைய வாயின் வார்த்தை அதுல உண்மை இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அதுல பரிசுத்தம் விளங்கணும், அதுல நீதி விளங்கணும். சொல்லுங்க ஆமென். பண விஷயத்துல நீதி விளங்கணும். அநேகருடைய வாழ்வில் எப்போதுமே சிரமம், எப்போதுமே பிரச்சனை, எப்போதுமே கஷ்டம். காரணம் ஆண்டவர் கிடையாது, உண்மை இல்லாததான் காரணம். உண்மை இல்லாத மனிதர்கள் மேல அவர் பிரியம் வைக்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமென். உண்மை இல்லாத மனிதர்கள் மேல் பிரியம் வைக்கிறது இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை, அது தங்குகிறதும் இல்லை. உண்மை இல்லாத மனிதர்களுடைய வாழ்வில் எப்பொழுதுமே சிரமமும் கஷ்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கு. ஏது முக்கியமானது நாங்க வாசிக்கிறோம். இந்த சிமியோன், சொல்லுங்க அல்லேலூயா, அவனும் அவனுடைய தொழிலை பத்தி சொல்லல, அவன் என்ன செய்தான், அவனுடைய மனைவி பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் பத்தி சொல்லல. சொல்லுங்க ஆமென். ஆனால் ஆண்டவர் சிமியோனை பற்றி சொல்றார். சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் எருசலேமிலே இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வயது சென்றவனாய் இருந்தான், அந்த குறிப்பு கூட நமக்கு இல்லை. ஆனால் அவன் நீதி உள்ளவன். சொல்லுங்க அல்லேலூயா. the degree, the righteous man. அவனை நீங்கள் எந்த விதத்திலும் குற்றம் சாட்ட முடியாது. அதனாலதான் பைபிள் எந்த விதத்திலும் அவனை குற்றம் சாட்ட முடியாது. அவன் நீதி உள்ள மனுஷன், அதனாலதான் நீதிமான். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான், நீதி உள்ள மனுஷன். அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. அது நீங்க உங்களை ஆராய்ந்து அறிந்தா தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். நான் நீதிமானா? நீதி உள்ள வாழ்க்கை எனக்கு உண்டா? சொல்லுங்க அல்லேலூயா. நீதி உள்ள ஜீவியம் எனக்கு உண்டா? கர்த்தர் என்னை பார்த்து ஒரு நீதி உள்ள மனுஷன் சொல்லுவாரா? சொல்லுங்க அல்லேலூயா. righteous man, நீதி உள்ள மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. இது அதனாலதான் வசனம் சொல்கிறது, நம்மை நீதிமான் ஆக்குகிறார். பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்துல விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனிக்கல. சொல்லுங்க ஆமென். பைபிளை வாசிக்கிற மகதலேனா மரியாள் 7 பிசாசு பிடித்தவள், பாவியான ஸ்திரீன்னு வருது. இயேசு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, இயேசு கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, பாவியான ஸ்திரீ. 7 பிசாசு பிடித்த ஸ்திரீ. 7 பிசாசு ஒரு பொம்பளைக்குள்ள, ஒரு அம்மாவுக்குள்ள, ஒரு பெண்ணுக்குள்ள பிடிச்சிருந்தா என்ன பாடு? சொல்லுங்க ஆமென். 2 முத்திரை, 7 பிசாசு பிடித்திருந்தது, பாவியான ஸ்திரீ அவளுக்கு இருக்கிற அட்ரஸ். ஆனா ஆண்டவரை கண்டு கொண்ட உடனே, சொல்லுங்க ஆமென், பரிசுத்தமாக்கப்படுகிறாள், பரிசுத்தமாகிறாள். அதுக்கு பிறகு அவ பாவி ஆகல, அவ பரிசுத்தமாக்கப்படுகிறாள். கர்த்தர் அவளை ஏற்றுக்கொள்கிறாள், பாவத்தை மன்னிக்கிறார், இப்ப பரிசுத்தம் ஆயிட்டா. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவ பாவம் செய்யல. இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி போகிறது? பைபிள் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கல்லறையில ஓடி போய் பார்க்கிற பிரியம் உள்ளவளா இருந்தா. என் ஆண்டவருடைய சரீரத்தை நான் பார்க்க, காவக்காரனை பார்த்து, தோட்டக்காரனை பார்த்து, ஐயா என் ஆண்டவருடைய சரீரத்தை வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்வேன் அப்படி சொல்றான். இருட்டோட எழுந்து ஓடுறா, இருட்டுல ஓடுகிறாள். அதனாலதான் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார். முதல் தரிசனம் அவளுக்கு தான். நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு, கலிலேயாவுக்கு போறேன்னு சொல்லுன்னு சொல்றார். சீடர்களுக்கு அப்புறம் தான். இயேசுவை நேசித்த மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் தரிசனம். அவ தான் போய் சொல்றா, உயிர்த்தெழுந்த கர்த்தரை நான் கண்டேன். போய் பாதத்துல விழுகிறா, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ போய் சகோதரருக்கு சொல்லு, நீ என் பாதத்தை தொடாதே. நான் இன்னும் அந்த பிரசங்க நான் 1 மணி நேரம் பண்ணலாம், என் பிதாவினிடத்துக்கு நான் இன்னும் ஏறி போகல, என்னை தொடாதே. அது பிதாவுக்கும் அவருக்கும் உள்ளது. சொல்லுங்க ஆமென். நம்ம 1ஆம் கிளாஸே தாண்டலை, அந்த இடத்துக்கு எதுக்கு போக? 1ஆம் கிளாஸ் தாண்டியில PhD தொடரணும். சொல்லுங்க ஆமென். நம்ம நீதிமான். சொல்லுங்க ஆமென். முதல் குறிப்பு, தயவு செய்து இந்த வருடத்தின் கடைசியில நான் ஜெபம் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆத்துமாவை உணர்த்தினதையும் வைத்ததையும் சொல்லுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு கணக்கு பாருங்க, தயவு செய்து கணக்கு பாருங்க. உங்க வாயின் வார்த்தை, உங்க தொழில், உங்ககிட்ட இருக்கிற வரவு செலவு பணம், எல்லாத்தையும் ஒரு கோடு போடுங்க. 2025 ஆண்டவரே, சொல்லுங்க ஆமென், என் வாயின் வார்த்தையை நம்புறாங்களா மக்கள்? உங்க கடைக்கு வர்றவங்களா இருக்கலாம், எத்தனை யார் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கிறது முக்கியம். அது ஒரு குடுகுடுப்பா, சும்மா உனத்துக்கு நம்ப முடியாது. அது ஒரு குடுகுடுப்ப, எதையாவது சொல்லும். You will lose your blessings. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க ஓட்டப்பானையில விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து சொல்லுகிறேன். சொல்லுங்க ஆமென். அவனை நம்ப முடியாது பிரதர், அவரை எதுலையுமே நம்ப முடியாதுன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சிரமம் ஒழியவே ஒழியாது. பைபிள் முழுவதும் அதை சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். பைபிள் முழுவதும் சொல்றார். உங்களை மட்டும் நம்பிட்டாங்கன்னா எவ்வளவு கொடுக்குறவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்க போடுற பில்லை பத்தி எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. சொல்லுங்க ஆமென். அவர் கரெக்டா இருக்கும், அவர் தவற மாட்டார். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். யாரும் அப்படி செய்ய முடியாது. அது அவன் 10 பேருக்கு சொல்லுவான்,
சொல்லுங்க ஆமென். அவர் சரியான நேரத்துக்கு கொடுப்பாரு. ஒரு பண விஷயம் எதுவா இருக்கலாம், அவர் சரியான மனுஷன், தப்பு பண்ண மாட்டார், அவர் நம்பலாம். அந்த சாட்சி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சாட்சி இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில சிரமம் ஓயவே ஓயாது, உங்களுடைய கஷ்டம் ஓயவே ஓயாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சிமியோன் நீதிமான். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க மனதில் வைங்க, he is a righteous man. எந்த விஷயத்திலும், ஒரு பெண் விஷயமா இருக்கலாம், ஒரு பண காரியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அவர் நீதிமான். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது இடத்தை சொல்றார் ஆண்டவர், அவர் தேவ பக்தி உள்ளவன். என்ன உள்ளவன்? சத்தமா சொல்லுங்க, என்ன உள்ளவன்? இது ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு பின்னாடி வரும். கொர்நேலியை பத்தி வரும். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. சொல்லுங்க அல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும், சத்தமா சொல்லுங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், ரொம்ப ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் நல்ல வாலிபர்கள், நல்லா வளர்ந்தாங்க, ஒரு நிறைய பிள்ளைகள், நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவருடைய தகப்பனார் ஆலயத்துக்கு போவார். அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக வளர்ந்தது, சமாதானமா இருந்தது. பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வந்தது. அவரவர் நோக்கத்துக்கு திருமணம் செய்தார்கள் அந்த பிள்ளைகள். எங்க பணம் கூட கிடைக்குதோ, எங்க நகை கூட கிடைக்குதோ, ஏன்னா குரங்குகள் மரத்தை தாவிக்கிட்டே தான் இருக்கும், திருப்தி அடையாது. நடந்ததை சொல்கிறேன், எங்கெங்க பணமும் நகையும் கூட கிடைக்குமா பிள்ளைகள் அந்தந்த வழியில போய் கட்டி கொண்டு வந்தான். அநேகர் ஆண்டவருக்குள்ளே இல்லை இன்னைக்கு. அந்த தகப்பன் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமா வளர்த்து வந்தார். 7 ஆம்பளை பிள்ளை, நல்ல பெரிய குடும்பம், வெளியூர்ல. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள கூட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா கூட இல்லை, குடும்பங்களே ஒன்றுமில்லாம போயிடுச்சு. கவனிச்சல சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பக்திங்கிறது விளையாட்டு இல்லை, தேவனுக்கு பயந்து நடக்கிறதுங்கிற விளையாட்டான விஷயம் இல்லை, நினைக்கிறது இல்லை. சிலர் நினைக்கிறாங்க சாமியை நினைச்சுக்கிறது இல்லை. சாமியை நினைச்சுக்கிறோம் பாஸ்டர், அது இல்லை இயேசுடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். தேவ பக்தி, அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது காட்லினஸ் ஆங்கிலத்தில் இருக்கு. காட்லினஸ், தேவ பக்தி மிகுந்த ஆதாயம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. டக்குன்னு வாசிக்க, எனக்கு நேரம் சேர்க்கக்கூடாது. தீமோத்தேயுடைய புத்தகத்துல வாசிங்க, எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 1 பேதுரு 6:6 வாசிங்க பாப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். கொண்டு போகிறதும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வீடு வேணாம், இடம் வேண்டாம், பள்ளிக்கூடம் படிக்க வேணாம், காலையில பல்லு தேய்க்க பேஸ்ட் வாங்க வேணாம்னு இருக்கக்கூடாது. கேக்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறேன், நிறைய பேர் வசதி கூடும், அல்லது தேவன் அறியாத இடத்துல ஒரு சம்பந்தம் பண்ணுவாங்க, அல்லது துஷ்டனும் துன்மார்க்கனுமான ஒரு பணக்காரனான சிநேகிதன் உனக்கு கிடைப்பாங்க. முடிஞ்சு போச்சு அவன் தேவ பக்தி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷருக்காக ஆண்டவரை மறுதளிப்பாங்க சிலர். விசுவாசியை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, அவிசுவாசியை பார்க்கும்போது அவனோட சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசியை பார்க்கும்போது ஊக்கமா பாடி ஜெபம் பண்ணுவாங்க, அவிசுவாசியோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவனோட சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க, அப்புறம் ஜெபமே அவங்களுக்கு வராது. இது இல்லை தேவ பக்தி. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தெய்வ பக்தி. வசனம் சொல்கிறது 2 குறிப்பு, அவன் நீதி உள்ள மனுஷன், 2வது தேவ பக்தி உள்ள மனுஷன். இந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். 3வது ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காத்திருக்கிற இருதயம். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். தேவனிடத்துல காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். உண்மையாவே சொல்ல போனா இந்த மனுஷன் தன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கல. நிமிர்ந்து பார்க்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறேன், ஓரளவு நல்ல வசதி வந்த பிறகாவது கர்த்தருடைய மக்கள் ஆண்டவருடைய பணியோட இணைந்து ஜெபிக்கணும். தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, ஒரு நிலம் வாங்குறதுக்காக அப்படி காத்திருந்தான்னு சொல்லல. எப்படி மகிமையுள்ள வார்த்தை பாருங்க. இவன் அதையெல்லாம் கடந்துட்டான். என் குடும்பம், என் பேரம்பேத்தி, என் பிள்ளை, என் சந்தோஷம், என் சகோதரன், அவன் இவன், இதெல்லாம் கடந்துட்டான் அந்த மனுஷன். சொல்லுங்க ஆமென். இந்த தேவ மனுஷன், தேவ பக்தி உள்ளவனா இருந்த இந்த மனுஷன் இப்ப காத்திருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ரோமருடைய பிடியில இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் ராஜ்யம் ரோம சீசர், ரோம சக்கரவர்த்தியுடைய பிடியில இருக்கு இஸ்ரவேல். ஆலயத்துல போய் பலி செலுத்தணும்னா ரோம சக்கரவர்த்திக்கு வரி கட்டணும். 2 விதமான பணம் இருந்தது. ஆலயத்துல பலி செலுத்துறதுக்கு அவனுக்கு வரி கட்டணும். ஏன்னா அரசாங்கம் ரோம சக்கரவர்த்தியுடைய அரசாங்கம். இஸ்ரவேல் மக்கள் அங்க அடிமையை போல இருக்கிறாங்க. ரோமன் கவர்னர் பிலாத்து தான் அங்க ராஜாவை மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். சின்ன சின்ன தேசத்துக்கு அதிபதியா ஏரோது ராஜா இப்படி இருக்கிறாங்க. பெரிய கவர்னர் யாரு? ஆளுநர் பிலாத்து. அந்த மாதிரி தான் இப்ப இந்தியாவிலே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து திரு ஆளுநர் என்ன RN ரவி. அது உங்களுக்கு அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆளுநர் ரவி இங்க வந்து உட்கார்ந்து அவர் போய் ஆய்வெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரே தமிழ்நாடு அரசுக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனை எல்லாம் வரும். நியூஸ் புரிஞ்சவங்களுக்கு, அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சட்டமன்றம் ஒரு இதை எழுதி அனுப்புவாங்க, இதை நாங்க செய்ய போறோம்னா அவர் திருப்பி அனுப்புவார், இது எனக்கு பிடிக்கல பாரு, சரி அது போயிட்டு போகுது. அப்ப ரோமன் கவர்மெண்ட் அங்க இருந்துகிட்டு அவர் ஒரு ஆளுநர் அனுப்பிடுச்சு பிலாத்து. பிலாத்துவுக்கு தான் மரண தண்டனை கொடுக்குற தீர்ப்புக்கு அதிகாரமே இருந்துச்சு. சொல்லுங்க ஆமென். ஃபுல் பவர் பிலாத்துக்கு. கீழே இருக்கிறவங்க சின்ன சின்ன அதிகாரம் வச்சுக்கலாம்.
இப்ப இஸ்ரவேலுக்கு பலி செலுத்தி கோயில ஜெபம் பண்ண கூட வரி செலுத்தணுமே ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும். இது தேசத்துக்காக ஜெபிக்கிறத குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறான் மனுஷன். ரட்சகர் வரணும், மெசியா வரணும், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும். இப்படி அடிமைப்பட்டு கிடக்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில காரியங்களுக்கு பிறகு நம்ம தேவனோடு இணையணும். கர்த்தருடைய மக்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மகன் நல்லா வந்துட்டார், உங்க பேரன் நல்லா வந்துட்டார், விடுங்க. பேரனுக்கு பேரனை போட்டு மண்ணு கட்டிட்டு இருப்பாங்க சிலர். ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, என்ன மறக்க முடியாத ஒரு அம்மா, ஒரு டீச்சர், பக்தியோடு வந்து ஜெபம் பண்ணாங்க. மாஸ்டர், என் மகளுக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைக்கணும். பரிசைலாம் எழுதி அப்போல்லாம் அந்த டெட்டுக்கிட்டலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து ஜெபம் பண்ணி டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ண. அப்புறம் கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கு பிறகு பேத்தி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்புறம் பேத்திக்கு ஏதோ ஒன்றுக்காக வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணல. நீ முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாரு, பேயை விரட்டு முதல்ல, என்னை ஆண்டவர் தண்டிப்பார். சாசை விட்டு வேலை சாக போகிற காலத்தில் பேத்திக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா, அந்த பேத்திக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா, உன் குடும்பத்துக்கு அவ்வளோ டீச்சர் வேண்டினா அடுத்த ஆள் கிடைக்காது. சாசை விட்டு விலகு முதல்ல. என்னத்தை சொல்ல, செத்து கல்லறைக்கு போகும்போது என் பேத்திக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா பாஸ்டர், மொத்தமாக ஒரு 80 ரூபா சம்பளம் கிடைக்குமா? செத்து போகிற நாளைக்கு நரகத்துக்கு போவியோ என்னமோ தெரியல, ஞானசானமும் எடுக்கல, கட்டையை சங்கிலி போட்டுக்கணும், பட்டு போட்டுக்கிறணும், மொத்தமாக கட்டுக்கட்டாக வாங்கணும், பெட்டியிலே வைக்க போகிறாங்க. எப்போ சாகும் பங்கு போட்டு கொண்டு இருப்பான். புத்தி என்னத்தை சொல்ல, பேத்திக்கும் கவலை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொல்லுங்க ஆமென். உன் கடமையை முடிச்சிட்டேன், ரிலீஸ் ஃப்ரம் தட் பாண்டேஜ், அந்த கட்டல் வந்து உடைச்சிரு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தேவ மனுஷன் சிமியோன், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்டு கிடக்கு, தேவனே தேவனுக்கு சிநேகிதனாக மாறுகிறான். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து அந்த இடத்துக்கு நம்ம வரணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வருகிறதற்கு காத்திருந்து அப்படியே தேவனிடத்தில் மன்றாடுகிறான். பரிசுத்த ஆவி அவன் மேல இருந்தார். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும், மேசியா வெளிப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பானோ தெரியல, தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ணுங்க. உங்க நல்லா வந்ததுக்கு பிறகு அப்படி குடும்பம் அதிலே அதை தாண்டுங்க, கர்த்தரோடு இணைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு நாள் இந்த சிமியோன் ஆண்டவரிடத்துல போராடினானோ தெரியல, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறான், மன்றாடுகிறான். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் அற்பமா எண்ணல. சிலர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அது இல்லை விஷயம். இந்த சிமியோன் சொல்லுங்க ஆமென், பரிசுத்த ஆவி இருந்தார், அவன் மன்றாடி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு மன்றாட்டே தான், தேவனே இஸ்ரவேல் ஜனம் விடுவிக்கப்படணும், மேசியா வரணும், ஆறுதல் வரணும், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும், இஸ்ரவேலுக்கு மீட்பு வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவனுடைய உள்ளம் கதறுகிறது, தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜெபம்னாவே என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி அப்படிதான் நினைக்கிறோம். என் குடும்பம், வீடு, என் பேரன், பேத்தி, இதை தாண்டி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மனுஷனோடு இப்பொழுதுதான் தெய்வ வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவனோடு இறங்கி வந்து ஒரு நாள் பேசுறார். கடவுள் இந்த பூமியில பிறக்க போகிறார். கடவுளே இந்த பூமியில மனு அவதாரமாக மரியாதை வயிற்றில குழந்தைய பிறக்க போறார். சொல்லுங்காமே. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அதைத்தான் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் காண்கிறதை எத்தனையோ பேர் காண விரும்பினார்கள், கிடைக்கலன்னு சொல்றார் சுவிசேஷத்துல. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதை எத்தனையோ பேர் பார்க்க விரும்பினார்கள், கேட்க விரும்பினார்கள், அவர்களுக்கு கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல. ஆனா நீ அதை கண்டிருக்கிறாய். உன் வீட்டு வீதியில இருந்து இயேசு சத்தமிடுகிறார். சொல்லுங்காமே. உன் வீட்டு வாசல்ல இருந்து சத்தமிடுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுடைய வாசல்ல நின்று கண்ணீர் விட்டார்னு வசனம் சொல்லுது. எருசலேம் குமாரத்தியே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்ப கூடாதா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்ப மாட்டியா? சொல்லுங்காமே. ஒரு மனுஷன், சாக போற மனுஷன் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எத்தியோப்பியாவில இருந்து வர்றா ராஜஸ்திரி ஷேபா. ஷேபாவுடைய ராஜஸ்திரி ராணி வர்றா சாலமோனுடைய ஞானத்தை கேட்க. எத்தியோப்பியா எங்க இருக்கு, இஸ்ரேல் எங்க இருக்கு, அங்க இருந்து வர்றா ஒட்டகத்துல அள்ளிட்டு வந்து உட்கார்ந்து கேட்கிறா சாலமோனுடைய ஞானத்தை. சாலமோனிலும் பெரியவர், சாலமோனை உண்டாக்கின கர்த்தர் எருசலேம் வீதியில இருந்து கதறார், மனம் திரும்பு, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் மனம் திரும்பு கூப்பிடுறார். உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. சொல்லுங்காமே. உனக்கு என்ன கிடையாது? தேவாலயத்தை விட பெரியவர் எங்க இருக்கிறார், சாலமோனை விட பெரியவர் உன் வாசல்ல நின்று கூப்பிடுறார், நீ கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் சொல்றார் ஆண்டவர், உன் பிள்ளைகள் செவத்துல மோதி அடிக்கப்படும். ஒரு கல் மேல ஒரு கல் இராது, ஒரு அஸ்திபாரத்து மேல இன்னொரு கல் இராது, உழுகப்படும். சத்தமா சொல்லுங்காமே. ஆண்டவர் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால் இது நடக்கும் சொல்றார். கர்த்தர் உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாதபடினால் இது நடக்கும். இத்தனை பேர் கவனிக்க. சொல்லுங்காமே. இந்த சிமியோன் மன்றாடுகிறான், பரிசுத்தமாகி ஆண்டவரோடு இணைந்து ஆவி நிரம்பி மன்றாடுறான். பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்தார். ஒரு நாள் அவனுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மறிக்க மாட்டாய். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், ஒரு தேவ ரகசியம் இருக்கு, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் எழுதி வைங்க, தொடர்ந்து மன்றாடுங்க. சும்மா ஒரு முட்டாய் கிறிஸ்தவரா இருக்கக்கூடாது. அனாசின் கிறிஸ்தவர், முட்டாய் கிறிஸ்தவர், வைத்துவழி கிறிஸ்தவர், வேலை கிறிஸ்தவர், இதெல்லாம் கிடையாது கிறிஸ்தவத்துல. சகரியா நீண்ட நாள் ஜெபம் பண்ணா, கர்த்தர்
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஒரு நாள் சொன்னார். சொல்லுங்க ஆமென். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை தடவை அன்னாள் மலையிலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபித்தாலோ தெரியல. எத்தனை தடவை, என்ன எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து புருஷனோட கூட்டிட்டு வந்து வருஷம் ஒரு தடவை ஜெபம் பண்ணா. எத்தனை வருஷம் அவள் வந்தாலும் அது நமக்கு சொல்லப்படல. சொல்லுங்க ஆமென். இந்த சாலமன் கிரண்டி ஜெபமெல்லாம் விட்டு ஒளிங்க. ஆண்டவருடைய, நான் வேதனையோடு சொல்றேன், இந்த வருஷம் கடைசி நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. நிறைய பேர் தனி ஜெபமே கிடையாது. அவங்க அனுபவமே இல்லை. ஏதோ பிரச்சனைனா ஆண்டவர் ஒரு பிரச்சனை ஏசப்பா. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க எவ்வளவு நேரம், ஒரு செல்போன் பார்க்க எவ்வளவு நேரம், ஒரு வெளியே போய் விளையாட ஏதோ ஒரு பொழுதுக்கு எவ்வளவு நேரம் ஜெபம். ஒரு சும்மா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டர் ஒரு ஜெபம். நீங்கள் வளரவே கிடையாது. இந்த சிமியோனை குறித்து வேதம் சொல்கிறது, தேவனோடு இணைந்த மனுஷன், தேவனோடு போராடிட்டு இருக்கிறான். ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணும். சனா அடிமைப்பட்டு கிடக்கு. ஒரு மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட தான் இறங்கி வர்றார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய கிறிஸ்துவை, பரலோகத்தில் சர்வ பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இந்த பூமியில பிறக்க போகிறார், மனுவாக, இரட்சகராக. சொல்லுங்க அல்லேலூயா. அதை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய். அவன் அப்படியே அந்த வார்த்தையை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் ஜெபம் தான் பண்றான். பைபிள் சொல்லுது, முடிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, திடீரென்று ஒரு நாள், ரொம்ப நாள் கழிச்சு, இதெல்லாம் உடனே நடக்கல. அவன் ஜெபத்தை விடல, அவன் மன்றாடிக்கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து ஜெபித்துட்டே இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அவனை ஏவ துவக்கினார். இன்னைக்கு கோயிலுக்கு போ. அதான் விஷயம். நம்ம படிக்கும்போது சும்மா போயிடுவோம். நமக்கு இந்த யோசிச்சு பாருங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனைக்கு வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இன்னும் சிலர் புதன்கிழமை பெண்கள் ஜெபம் இருக்குது, ஒரு சிலர் வருவாங்க. வியாழக்கிழமை ஜெபம் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஜெபம் இருக்கு, வருவீங்க. சனிக்கிழமையும் உபவாச ஜெபம் இருக்கு, சிலர் வர்றவங்க வருவாங்க. சொல்லுங்க ஆமென். இஸ்ரேல்ல அங்க தேவனுடைய ஆலயம் எருசலேம்ல தினமும் அங்க நடந்துகிட்டு இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயத்துல டெய்லி கூட்டம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கோயில் தான் எருசலேம்ல. எருசலேம்ல இருக்கிற பிரதானமான ஒரு தேவனுடைய ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. அது பெரிய ஆலயம். அங்க வருஷம் ஒரு தடவை வருவாங்க, இஸ்ரேல் வருவாங்க. டெய்லி கூட்டம் வந்துட்டே இருக்கும். பலி செலுத்துவாங்க, சமாதான பலி, பிள்ளைகளை கொண்டு வருவாங்க பிரதிஷ்டை செய்ய. சொல்லுங்க ஆமென். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அங்க வருவாங்க, சமாதான பலி. பைபிள் முழுசு நீங்க வாசிக்கும் போது பாக்குறோம். சுகமான குருடனை பார்த்து சொல்றார், சுகமான குஷ்டரோகியை பார்த்து சொல்றார் ஆண்டவர் சுவிசேஷத்தை படிக்கும் போது, நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். தயவுசெய்து இந்த பிரதரன் அசம்பிளிக்காரங்க நிறைய குழப்பம் பண்ணி பேப்பர் போடுவாங்க. இந்த டிப் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த வசனமே இருக்க மாட்டான். ஏசுநாதர் காணிக்கை கொடுக்க சொன்னாரா? அவனுடைய சபையை உடைக்கிறதா அவனுடைய வேலையே. ஏசுநாதர் வாயினால தான் சொன்னாரு. குணமான குஷ்டரோகி, குருடன், எத்தனை பேர் சுகமான கூப்பிட்டு சொல்ற, நீ வா, உன்னை போய் ஆசாரியனுக்கு காண்பி. ஆசாரியன் எங்க இருக்கிறார்? தேவனுடைய ஆலயத்துல, சகரியா மாதிரி. அவன் மணி செலுத்தி பலி செலுத்திட்டு இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் தான். நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. சொல்லுங்க ஆமென். அப்ப தேவனுடைய ஆலயத்துல நடந்துட்டே இருக்கு, பலி செலுத்துறாங்க, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறகு விருத்த சேதனம் பண்ணணும். 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும். இஸ்ரேல்ல பிறக்கிற யூதர் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி தான் ஆகணும். அது ஆபிரகாமோட சொன்ன உடன்படிக்கை. அந்த குழந்தையை கொண்டு போறாங்க 8ஆம் நாள்ல. ஒரு குழந்தை இல்லை, நிறைய குழந்தைகள் வரும். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். இஸ்ரேல்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் அவனோடு இடைப்படுகிறார். கர்த்தர் ஆவியில ஏவுறார். இன்னைக்கு நீ தேவாலயத்துக்கு போ. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏது முக்கியமானதுன்னா, ஆண்டவர் பேசுகிற குரலை கேட்கத்தக்கதா இவனுடைய வாழ்வு ஆண்டவரோடு இணைந்திருந்தது. சொல்லுங்க ஆமென். சிலர் காலையிலும் ஜெபிக்க மாட்டாங்க, மத்தியானமும் ஜெபிக்க மாட்டாங்க, ராத்திரியும் ஜெபிக்க மாட்டாங்க. விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. என்னத்தை சொல்றது? பிறகு பாக்கி நேரம்லாம் செல்போனும், ஏதோ ஒரு குப்பையோ என்னமோ ஏதோ எப்படியோ. அடுத்த ஞாயிற்று எப்படி உன்னோட ஆண்டவர் பேசுவார்? எப்படி நீ கர்த்தருடைய குரலை கேட்க முடியும்? சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு மிக முக்கியமான சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவக்குவார், கர்த்தர் நம்மளோட பேசுவார். எத்தனையோ சாட்சி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில் அந்த முதல்ல உள்ள அந்த இடத்த வாங்கிட்டோம். அந்த 10 சென்ட் இடத்த என்னுடைய மனைவி கொடுத்த, அவங்களுக்கு கொடுத்த அந்த பணத்தை வைத்து அதை வாங்கிட்டோம். 10 சென்ட் அங்கே இருக்கிறது ஃப்ரெண்டில். இந்த 14 சென்ட் இடம் அதோட இருக்குது. சுற்றி இது பூரா முள்ளுக்காடு. அது முள்ளுக்காடு, இது முள்ளுக்காடு. அந்த கடைசியிலேருந்து முள்ளுக்காடு தான். திக் புஷ் ஃபுல்லாக முள்ளுக்காடு. அந்த இடத்த வாங்கினதோட நாங்கள் வரவே இல்லை. ஆண்டவரே, இந்த 10 சென்ட் ஆலயத்துக்கு பத்தாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 25 சென்டாவது இடம் வேணும். ஆனால் காசு இல்லை. இருந்த பாசில் 10 சென்ட்டை வாங்கியாச்சு. 14 சென்ட் வாங்கணும், காசு இல்லை. காசு நமக்கு பிரச்சனையே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவரே, என்னுடைய மாமனார் இருந்திருந்தார். அப்போ மெதுவாக இந்த முள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்புறம் போய் இடத்துக்கு போய் கேட்குறோம் அந்த இடத்துக்கார்ட்ட. அவர் சண்டைக்கு தான் வந்தார். நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, முகரையில் அடிக்காத குறை, இடம் கொடுக்குறேன்னு சொன்னா உள்ள நீங்கள் வரணும். கிராமத்துலலாம் ஈஸியாக போய் கேட்க முடியாது. ஏன்னா இடத்த வித்துட்டான்னா நொடிச்சு போயிட்டான்னு அனுப்புவான் மற்றவங்கெல்லாம். இடத்த வித்துட்டான்னு சொன்னால் அவன் நொடிச்சு போயிட்டான் போல் இருக்குன்னு, அதனால சும்மாவே போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னா, எதை வச்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னு கேட்டார். ஐயா சாமி. அப்புறம் அடிபட்ட திருப்பி வர்ற மாதிரி, ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. தேவரே, போராடி
ஜெபம் பண்ணோம். இன்னும் 2-3 தடவை போகும்போது ரொம்ப கடினமாக இந்த பக்கம் வரவே வராதியான்ட்டார். இந்த பக்கம் வராதியே, நாங்கள் கொடுக்கல, இடம் கொடுக்குறோன்னு சொன்னோமா. நான் சொல்லும்போது ஒன்றும் செய்ய முடியாது. வந்து அழுது மன்றாடி ஜெபம் தான். இரவும் பகலா எப்போ தூங்குறோம் எப்போ ஜெபிக்கிறோம்னே தெரியாது. காலையில் விழிஞ்சு எழுந்துருன்னு இங்கே தான் வந்துடுவேன். அழுது ஜெபம் பண்ணுவேன், நடந்துட்டு இருப்பேன். பிரதர் வீட்டு மாடியில் குடியிருந்தோம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் வீட்டு மாடியில் தான் குடியிருந்தோம். ஆண்டவர் ஒரு நாள் திடீரென்று அந்த வார்த்தையை உண்டாக்கி